நீர்வளத்துறை நீரினை சேமித்து பாசனத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் கதவணைகள், நீரொழுங்கிகள், தடுப்பணைகள், கால்வாய்கள், ஏரிகள் அமைத்தல், மாநிலத்திற்குள் நதிகளை இணைத்தல், நிலத்தடி நீரை செறிவூட்டுதல் போன்ற பணிகளை நீர்வளத்துறை மேற்கொண்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி வரவு செலவு திட்ட மதிப்பீட்டிலேயே ஒவ்வொரு ஆண்டும் தேவையான நிதியினை ஒதுக்கி தென்மேற்கு பருவமழை துவங்கும் முன்பே தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் காவேரி நீர் கடைமடை வரை செல்வது உறுதி செய்யப்படுகிறது. 2024-25 ஆண்டில் காவேரி டெல்டா பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் முன் 5338 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஆறுகள், கால்வாய்கள், வாய்க்கால்களை தூர்வாருவதற்கு 110 கோடி ரூபாய் செலவில் 919 பணிகள் மேற்கொள்ளப்படும். கால்நடை பராமரிப்பு, தீவன பயிர் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் கால்நடைகளுக்கான மருத்துவ வசதி அளிப்பதாலும் பால் உற்பத்தியை உயர்த்தியதும் 2022-23 2023-24 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு 2000 ஏக்கர் தோப்புகள் பழந்தோட்டங்களில் ஊடு பயிராக தீவன சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் வெற்றியினை தொடர்ந்து 2024-25 ஆண்டில் தோப்புகள் பழத்தோட்டங்களில் 5000 ஏக்கர் பரப்பில் தீவன பயிரை ஊடு பயிராக பயிரிட ஏதுவாக இத்திட்டம் 2 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மீன்வளம், உள்நாட்டு மீன் வளர்ப்போரை ஊக்குவித்து உள்ளூர் சந்தைகளின் மீன் தேவையினை நிறைவு செய்யும் வகையில் புதியதாக நன்னீர் மீன் வளர்ப்பு குளங்கள் அமைத்தல், இடுபொருள் மானியம் வழங்குதல், உயிர் கூர்ம முறையில் மீன் வளர்ப்பு, நீரினை மறுசுழற்சி செய்து மீன் வளர்ப்பு, மீன் தீவன ஆலை அமைத்தல் போன்ற திட்டங்களை செயல்படுத்த மொத்தம் 4,60,00,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். இத்திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் மீன் வளர்ப்போரின் வருவாய் கணிசமாக உயர்வதுடன் உள்நாட்டு மீன் உற்பத்தியும் அதிகரிக்கும். ஊரக வளர்ச்சி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் இயற்கை வேலை மேம்பாட்டு பணிகளான தடுப்பணைகள், பண்ணை குட்டைகள், நீர் செறிவூட்டு குழிகள், கல் வரப்பு போன்ற பல்வேறு வகையான பணிகளோடு நிலத்தடி நீர், மண்ணின் ஈரப்பதத்தை மேம்படுத்த தேவையான வறட்சி தடுப்பு, நில மேம்பாடு, சிறு பாசன மேம்பாடு, பாரம்பரிய நீர்நிலைகள் புதுப்பித்தல் போன்ற விவசாயம் சார்ந்த பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஊரக பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு சந்தைகளுடனான இணைப்பை உறுதி செய்வதற்கும் விவசாய விளைபொருட்களின் போக்குவரத்தை எளிதாக்குவதற்கும் சாலை இணைப்பு இல்லாத பழங்குடியின குடியிருப்புகள் உள்ள மலைப்பகுதிகளுக்கு ஓரடுக்கு கப்பி சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டில் பண்ணை குட்டைகள், நீர் செறிவூட்டு தண்டுகள், கசிவுநீர் குட்டை, செறிவூட்டு கிணறுகள், புதிய குளங்கள், மண் மரப்பு, கல்வரப்பு போன்ற 2 லட்சம் பணிகள் 7,000 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். பண்ணை மகளிர் சுய உதவி குழுக்கள், விதைப்பு முதல் வேளாண்மை தொடர்பான அனைத்து பணிகளிலும் மகளிரின் பங்கு மிக முக்கியமாகும். எனவே 2024-25 ஆண்டில் ஆர்வமுள்ள பயிற்சி பெற்ற மகளிர் சுய உதவி குழுக்களை கொண்டு தோட்டக்கலைத்துறையின் ஒருங்கிணைப்பு மூலம் 2,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 60 தென்னை நாட்டு பண்ணைகள் அமைக்கப்படும். தென்னங்கன்றுகள் தோட்டக்கலைத்துறையினால் கொள்முதல் செய்யப்பட்டு அரசு தோட்டங்களின் கீழ் விநியோகிக்கப்படும். வேளாண் உற்பத்திக்கு விதையே முக்கிய இடுபொருள் என்பதால் பயிறு வகைகள், எண்ணெய் வித்துக்களின் 100 விதை உற்பத்தி தொகுப்புகள் அமைப்பதற்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். இதற்கு தேவையான பயிற்சியும் ஆதார விலைகளும் வேளாண்மை துறை வழங்குவதுடன் மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்த விதைகளை உற்பத்தி மானியம் வழங்கி வேளாண்மை துறையை கொள்முதல் செய்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலம் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படும். எரிசக்தி துறை பாசன வேளாண்மையினால் ஏற்படும் ஆதாயங்களை உணர்ந்து நிலத்தடி நீரினை பயன்படுத்தி விவசாயிகள் அதிக உற்பத்தி செய்து உலகுக்கு அளித்து தாமும் உய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு வேளாண் பாசனத்துக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 23,51,000 இலவச மின் இணைப்புகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு விவசாயிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தேவையான கட்டண தொகையாக
சுமார் 7,280 கோடி ரூபாய் நிதியினை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு அரசு வழங்கும்.